அதுபோல நான் பேசும்போது நான்காம் தர அரசியல்வாதி மாதிரி என்று சொன்னதே நம்முடைய மூத்த அமைச்சர் மாண்புமிகு KN நேரு அவர்கள் நினைவுபடுத்துக. அதை அவை குறிப்பிலிருந்து நீக்கி விடுகிறேன். அது அந்த வார்த்தையை நான் பயன்படுத்தியிருக்க கூடாது. ஆகவே நாகரிகமாக அதை அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை மீண்டும் ஒரு முறை வலியுறுத்திக் கொள்கிறேன். இனி வரும் காலங்களில் இது போன்ற நிகழ்வுகள் அவர்கள் இங்கே நடத்தலாம் என்று வந்தால் நிச்சயமாக கடுமையான நடவடிக்கை நான் எடுப்பேன் என்பதையும் உறுதியாக கூறுகின்றேன். இதுபோல 2016 ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி அப்போது இருந்த சட்டப்பேரவை தலைவர் அவர்கள் ஒரு ரூலிங் கொடுத்திருக்காங்க. அதையும் நான் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். அவர்கள் கொடுத்த ரூலிங், வினாக்கள் விடைகள் நேரத்தில் கேள்வி நேரம் முடியும் மட்டும் 0 ஹவரில் உங்களுக்கு அனுமதி தருகிறேன். கேள்வி நேரம் முடிந்தவுடன் 0 ஹவர் தான் நான் அனுமதிக்கிறேன். அதாவது விதிகளின்படி சட்டமன்றத்தின் முதல் 1 மணி நேரம் வினாக்கள் விடைகள் நேரம், வினாக்கள் விடைகள் நேரம் முடிந்த பிறகுதான் 0 ஹவர் வருகிறது. அப்பொழுது உறுப்பினர்கள் என்ன பேச வேண்டும் என்று விரும்புகின்றார்களோ அதை பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. விதிகளின்படி முதலில் கேள்வி நேரம் முடிந்ததை பின்னால் தான் உங்களுக்கு வாய்ப்பு தரப்படும் என்பதை இதற்கு 2016ஆம் ஆண்டு அப்போது சட்டப்பேரவை தலைவராக இருந்தவர்கள், அப்போது எதிர்க்கட்சியாக இருந்த திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் இது போன்ற நிகழ்வில் இருந்த போது இந்த வார்த்தைகளை அவர் பயன்படுத்தி அதன் அடிப்படையில் தான் நல்ல முறையிலே அந்த சபையை நடத்துவதற்கு எதிர்க்கட்சி அப்போது ஒத்துழைப்பு கொடுத்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் நம்முடைய பிரதான எதிர்க்கட்சியாக இருப்பவர்கள் இனி வருங்காலங்களில் நாகரிகமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டு வினா எண் 51 மாண்புமிகு பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.